அந்த ஊர்ல எந்த ஊருக்கு போறீங்கன்னு கேட்டாளா, சொல்ல தெரியல. மெல்பனா, சிட்னியா, எந்த பிளேனுக்கு போறீங்கண்ணா தெரியல. எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்தேன். அங்க நடந்து வந்தீங்களா, எப்படி வந்தீங்கன்னு கேட்டா, இல்ல சேர்ல கொண்டாந்துட்டா. அப்ப நீங்க எங்கன்னு இருங்க, சேர் கொண்டு வருவான்னு சொன்ன. நல்ல ஒரு சூன்காரம்மா அம்மா அது சொன்னிச்சு. புடவை கட்டி இருந்துச்சு. அதனால என்னை விசாரிச்சு நானும் புடவையும் கட்டிக்கு போனேன். நம்மளுக்கு அப்ப தெரியாதுல்ல, இங்க குளிரும் பேண்ட் எல்லாம் போடுறதெல்லாம் தெரியாதுல்ல. அப்புறம் சொன்னிச்சு. சரி நான் உட்காந்துருந்தேன். காப்பி குடிக்கணும் போல இருந்துச்சு. எல்லாரும் வாங்கி வாங்கி உந்தி உந்தி குடிச்சாளா, குடிக்கணும் போல இருந்துச்சு. கையில காசு வச்சிருந்தேன், 1000 ரூபாய் வச்சிருந்தேன். எங்க வாங்குறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு பையன் இருந்தாப்புல, மலையாளத்துக்காரன். அந்த பையன் சொன்னேன்ப்பா, எனக்கு காப்பி வேணும்ப்பா. கோப்பி காப்பி வேணும்ப்பா அப்படின்னா, கோப்பி அப்படின்னா அப்படின்னா அந்த 500 ரூபா கொடுத்து ஒன்று வாங்கி அன்புல நெட்டு கப்புல குடிக்கவே முடியல. 2.5 டம்ளர் இருக்கும், பெரிய கப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மிச்சம் சில்லறை ஏதோ கொண்டாந்து கொடுத்தேன். எனக்கு இது வந்து ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா காசு மாற்றி கொடுப்பா அப்படின்னு மாற்றி தரலாமே. அவன் அது வாங்கியாந்துட்டதே பெருசு. திருப்பி சொல்லலாமா ஒரு பிள்ளைகிட்ட. அப்புறம் அந்த காப்பியை குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, குடிச்சு முடிச்சுட்டு பேசாம படுத்துட்டேன். நானே படுத்துட்டேன் மலேசியா ஏர்போர்ட்ல. ஆமா, 4-5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா? இங்கே போட்டுருவாங்க. அது போட்டுட்டு பிளேன் எல்லாம் கிளீன் பண்ணி மறுபடி ஆளு வர்றவங்களெல்லாம் ஏற்றி கொண்டு போவாங்களாம். பேசாம படுத்துட்டு மறுபடி நேரம் ஆச்சுலாம் அலோன்ஸ் வந்துச்சா, இத்தனை நம்பருக்கு அங்கன்னு சொன்னோன்னே சரி நாங்களை கேட்டேன். ஆஸ்திரேலியா போடுங்க. 6 மணி திருப்பிட்டு ஆஸ்திரேலியாவில் எங்கே போறீங்கன்னு கேட்குறேன், சொல்ல தெரியல. அப்புறம் டக்குன்னு மாப்பிள்ளோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பரை கொடுத்து அந்த பையன்கிட்ட இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுப்பா, எனக்கு தெரியலைன்னு சொன்னேன். அது விவரமா சொல்லிட்டு அதெல்லாம் எங்க சின்ன பையன் என்ன பண்ணேன், பேப்பர்ல எழுதி எல்லாரும் நம்பரையும் எழுதி கொடுத்துட்டேன். ஏதாச்சும்னா பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லிருங்க, உங்களுக்கு தெரியலைன்னா அப்படின்னு அதெல்லாம் விவரமா சொல்லிவிட்டேன். ஃபோன் வச்சிருந்தேன், அங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலாமா, அது தெரியல. படிக்காததுனால எவ்வளவு சிரமம் தெரியுமா? பரவாயில்ல, அந்த காலத்துல படிக்க வைக்காம விட்டுட்டா எருமாடுமே. போனப்பா 6வது 7வது போனேன். வெறும் ஈச்சப்பழமும் மாங்காயும் அங்கிட்டு கொய்யாக்காயும் புடிக்கி தின்னுக்கிட்டு விளையாண்டுக்கு தெரிஞ்சு விட்டு ஊடாங்கொடி எடுத்து ட்ரெயின் வண்டி செஞ்சு விளையாடுறது, இப்படி விளையாண்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சுத்தமா படிக்கிறது. ஊருக்கு போயதான் கஷ்டமா இருக்கு. அப்ப யோசிச்சு நம்ம அப்ப படிச்சிருந்தோம்னா இப்ப யாரையும் நம்ம எதிர்பார்க்கல. நம்ம வாட்டுக்கு போனோம். எல்லாரும் எப்படி போறாங்க டக்கு டக்குன்னு நம்ம பேக்குன்னு முடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தலையா கேட்க வேண்டிய நினைச்சுக்கிட்டு இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவங்க சொல்லிட்டா, மெல்போர்ன் போறதுக்கு அந்த பிளேன்ல போறதுக்கு வீல் சேர் வரும்னு சொல்லுங்க அப்படின்னு விவரம் சொல்லிட்டா. அந்த பையன் நல்ல பையன். நானே இருக்கம்மா வீல் சேர் வரும்னு சொல்லி அங்கே போய் ஆபீஸ்ல சொல்லி இந்த மாதிரி ஜோதி கந்தசாமிங்கிறவங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி வீல் சேர் வந்துச்சு. வந்து ஏற்றி விட்டாங்க. ஆஸ்திரேலியா பிளேன்ல ஏற்றியாச்சு. ஏற்றி விட்ட உடனே நானே சாப்பிட்டேன். பிளேன்லயும் சாப்பாடு அங்கே வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டோம்னு சொன்னேன்னே மறுபடி வந்து பிளேனுக்குள்ள வந்து அதே சோறு அதே விற்கிறாங்க. அதேதான். என்னடா அது, இதுதான் நம்ம இப்ப சாப்பிட்டோம் மறுபடி இதா அப்படின்ட்டு சரி என்ன பண்றது, பாதியை தின்ட்டு பாதியை என்ன பண்றது வச்சுட்டு சாப்பாடு நல்லா கொடுப்பாங்க. நம்ம ஆர்டர் பண்றத பொறுத்து இருக்கு. அது எப்படி டிக்கெட் போடும் போதே போட்டுறோம் சாப்பாடு வேணும்னு சொல்லி. அது நான் தான் சொன்னேன், அப்பா கண்ட இதெல்லாம் போடாதீங்க, நான் மட்டன் கிட்டன் அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், காய்கறி உள்ளதா போடுவேன், வெஜிடபிள் பிரியாணின்னு போட்டா ஒரு தயிர் சாதம் சொல்லியிருக்கான். நானே முட்டாள்தனம் பண்ணிவிட்டேன். சரின்ட்டு அதை சாப்பிட்டுட்டு போகுது பிளேனு. அம்புடி பேரும் காதுல மாட்டிக்கிட்டு தூங்குறாத்தா. எனக்கா இருக்கு எத்தனை மணி நேரம் கேட்டா 9 மணி நேரம். காலு முழங்கால் வலி. இப்படியே உட்காந்து அதுல சமணம் போடவும் முடியாது. நடக்கலாம், வீட்டு பாதை இருக்கும். பாத்ரூம் 50 பேரும் தூங்குறா, நான் மட்டும் நடந்துக்கிட்டா ஒரு பயந்தேன். நாளைக்கு எவ்வளவு வேணும்னா எந்திரிச்சு நடக்கலாம். விழுந்துட்டோம்னா நடக்கையில பிளேன்ல போற கீழே விழுந்துரும் பயந்துதேன். ஓட்டக்கிட்டே இருந்து கீழே விழுந்துட்டோம்னா என்ன பண்றது?
ஒரு பயத்துல ஹோட்டல்ல இருக்காதா, அப்புறம் சக்கரை இருக்க இடத்துல எல்லாம் இருக்காதா, பஸ்ல எல்லாம் டவுன் பஸ்ல எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்காது. நான் அப்படி நினைச்சுக்கிட்டே எந்திரிக்கலப்பா. அப்புறம் ஒரு இடத்துல அப்படி போய் ஒரு மணி நேரம் நின்னோடனே எல்லாரும் எந்திரிச்சு பாத்ரூம் போனாங்க. அது எல்லாருக்கும் ஒன்னா வரும், ஒன்னா போய் வருது அப்படின்ட்டாங்க. நம்ம கூப்பிட்டா இருக்குல்ல, அங்கே தண்ணி இருக்கா, நம்மளே சுத்தக்கார இதுக்குள்ள கூப்பிடான்ட்டு 9 மணி நேரமும் மலேசியாவுல போனது. அப்படியே உட்காந்துருந்தீங்க. அதுக்குள்ள போனா அங்கேயும் அதே பிரியாணி. மலேசியா ஏர்போர்ட்ல, மலேசியா ஆஸ்திரேலியா ஏர்போர்ட்ல மொத்தமா வெஜிடேபிள் பிரியாணி போட்டு விட்டாங்க எல்லாத்துலயும். 2 பிளேட்லயே அது. சரின்னா அதுவும் திங்க பிடிக்கல. நான் இங்க இருந்து கேரட்டு, வெள்ளரிக்காய், ஆப்பிள் எல்லாம் பேக்ல போட்டு போனேன். ஆப்பிள் வந்து அந்த ஊருக்கு கொண்டு போகக்கூடாது, விதை இருக்கிறேன். ஆமா, இதெல்லாம் தின்னுட்டேன். கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாம் போறேன். அப்படி போயிட்டு 9 மணி நேரம் ஆச்சு. பக்கத்துல ஒரு ஸ்லோன்கார பொண்ணு 2 பொம்பளை பிள்ளைய வச்சு ஆஸ்திரேலியாவே இறங்கிட்டேன். அந்த பிள்ளைய கேட்டேன், ஏப்பா எத்தனை மணி நேரம் போகும்னே. 9 மணி நேரம் போகும், இப்போதே 4 மணி நேரம் ஆயிருக்கு, இன்னும் 5 மணி நேரம் இருக்கணுமாப்பா. 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கச்சா முச்சான்னு அழுதுகிட்டு பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துச்சுங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சொல்றா ஊர்ல உள்ள உங்களுக்கு என்ன பிள்ளைல வரான்னு. அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பட்ட பாடு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. நான் கூப்பிட்டேன், நான் சாக்லேட் வச்சிருந்தேன், அந்த பிள்ளையை கொடுத்தேன். அது அம்மா அம்மானு தூத்திக்கிது அப்படியே தோறப்படி மாதிரி. அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் இறங்கி அந்த பிள்ளைகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி இறங்கினோடனே பாவம் பெட்டியெல்லாம் பண்ணி அந்த பெட்டி சுற்றி சுற்றி வரும், அது எடுக்கணும். ஆமா, நான் 40 கிலோ கொண்டு போயிருந்தேன், என்னால இழுக்க கூட முடியல. அந்த பையன் வந்து எல்லாம் தூக்கி கொடுத்து எல்லாம் பண்ணோன்னே வீல் சேர் வரும்னு சொன்னாங்க. நிக்கிறையா வீல் சேர வரல, பிள்ளைய விட்டு இறங்கிட்டேன். நைட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. காத்துலாம் காத்து, நம்ம ஊர்ல சூறாவளியான தோத்து போகணும்.